எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் சிம்பிளான கேக் எப்படி செய்யறது அப்படிங்கிறத வந்து சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓரியோ பிஸ்கட் பாக்கெட் இருக்கு இல்லைங்களா? அது 2 பேக்கெட் 3 பேக்கெட் எடுத்துருங்கங்க ரூ. 10. அதை வந்து நல்லா வந்து க்ரீம் எல்லாம் எடுத்துட்டு இந்த பிஸ்கெட்டை மட்டும் நல்லா வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஈனோ எடுத்திருக்கேன் நான். அப்புறம் கார்னிஷிங்க்கு வந்து இது செர்ரி எடுத்திருக்கேன், டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன், பாதாம் அண்டு முந்திரி எடுத்திருக்கேன் நான். அப்புறம் நியூட்ரலா அந்த நியூட்ரலா அந்த இதை வந்து எடுத்திருக்கேன் நான். அப்புறம் பால் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்குங்க அந்த பவுடருக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் லேசான சூட்டில் இருக்கிற பாலை வந்து தண்ணி விடாமல் வந்து காய்ச்சினது லேசான சூட்டில் இருக்குது. அதை வந்து போட்டு அந்த பவுடரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் பண்ணிக்கணுங்க. ஈனோவையும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டர் சாஃப்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இதே இல்லைனா பேக்கிங் பவுடர், குக்கிங் சோடா இருந்ததுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாதனால நான் ஈனோ போடுறேங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். இந்த டெக்ஸ்டர் தான் சரியான பதம். இது அப்படியே ஒரு கேக் பவுலுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு அதில் போட்டுக்கலாம். லேசாக டேப் பண்ணிக்கலாங்க இந்த பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கேக் பவுலுக்கு. இந்த பட்டர் பேப்பரை நான் போட்டேங்க. ஃபர்ஸ்ட் அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை இப்போ லேசாக மேலாக போட்டுக்கலாங்க. டியூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் வந்து முந்திரிலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்க. பாதாமும் போட்டிருக்கேங்க. சரி, லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் வந்து டேபிள் சால்ட்டை வந்து ஓரளவுக்கு அதை மட்டமாக பரப்பிட்டு அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணுங்க. நீங்கள் சால்ட்டுக்கு பதிலாக மண் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மணல் யூஸ் பண்ணால் கூட வந்து அந்த பேக்கிங் நல்லாயிருக்கும். அதாவது வந்து ஓவன் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப போட்டிங்கன்னா பொங்கி வந்துடும். அதாவது பாதியோ இல்லாட்டி முக்காலோ தான் இருந்தால் தான் அது வந்து உப்பி வரும்போது கரெக்டாக இருக்கும். அது வெயிட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோங்க. உப்பை ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த கேக்கு அந்த பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே உள்ளே இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம இதை ஒரு 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு பேட்டர் வந்து அதாவது கேக்கு பாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது இல்லாட்டி கெட்டியாக இருக்குது, அதை பொறுத்து டைம் வேரி ஆகும் உங்களுக்கு. இதை நம்ம 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். சப்போஸ் வேக வேண்டி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பேக் பண்ணிக்கலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, அதாவது குக்கரில் நம்ம பேக் பண்ணுறோம் இல்லைங்களா, கேக் அந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணதை வைக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து வெயிட்டு போடக்கூடாது, அதாவது விசில் வந்து போடக்கூடாது. அதே மாதிரி வந்து பெருசாக வச்சு வந்து பேக் பண்ணக்கூடாது. ஏன்னா பெருசாக வச்சோம்னா ஒரு மாதிரி காந்தி போய் கருப்பாயிரும், கசப்புத்தன்மையும் வந்துடும். சிம்மில் வச்சா தான் வந்து எல்லாமே ஈவனாக பேக் ஆகுங்க. 20 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இது வந்து வெந்திருக்கா இல்லையா நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒரு கத்தி இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். உள்ளே விட்டு எடுத்தோம்னா அது ஒட்டாமல் இருக்கணும். பாருங்க, ஒட்டலை அப்படின்னா வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஃபுல்லாக வெந்துருச்சு பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு அதை எடுக்கணும். அப்போ தான் நல்லா வரும். ஆஃப் பண்ணிட்டேங்க, எடுத்து வெளியில் வச்சிடணும். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் அதுவே வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் போட்டு தட்டி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, லேசாக தட்டினாலே போதும், அது வந்துடும். ஏன்னா பட்டர் பேப்பர் வச்சுருக்கனால அது ஈஸியாக வந்துடும். எடுத்துடலாம், பார்க்கலாங்க. வந்துடுச்சுங்க. இப்போ வந்து அதை பேப்பரை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இப்போ மேலே வந்து கொஞ்சோண்டு இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிடலாங்க. சாக்கோ ஸ்ப்ரெட்டு வந்து வாங்கியிருக்கேங்க கடையில். எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். லேசாக ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நட்ஸ் இதெல்லாம் போடும்போது. இப்போ இது மேலே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கேஷ்யூ நட்ஸ், அதாவது முந்திரியெல்லாம் தூவிக்கலாங்க. சும்மா கார்னிஷிங்க்கு தான் இதெல்லாம். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம், ஆப்ஷனல் தான். விப்பிங் க்ரீம்லாம் போடணுன்னு இதை சிம்பிளாக பண்ணுறோங்க நாங்கள். டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். மேலே இந்த ஸ்ட்ராபெரி வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இது எல்லாமே. செர்ரி வச்சுருக்கேங்க. வேணும்னா ஸ்ட்ராபெரியும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க.
ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது 3 பிஸ்கெட் பேக்கெட் போட்டதுனால தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் நம்ம வேணுங்கிறது போட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக இருக்கும். Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.